அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கும் காங்கிரஸை சேர்ந்த சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இடையே ஒரு வார்த்தை போர். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ல தமிழ்நாடு ரிசல்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதற்கு மத்திய ஆளும் பாஜக அரசுடைய கொள்கைகள் தான் காரணம் சொல்லி சசிகாந்த் குமார் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா 2015 வரைக்கும் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிசெட் பேப்பர் ஒரு வெயிட்டேஜ் உங்களுக்கு நீங்க அதுல எத்தனை மார்க் வாங்குறீங்க, அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் எவ்வளவு மார்க் வாங்குறீங்க, ரெண்டு சேர்த்து தான் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம் உடைய ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் 2015 அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிசெட் அப்படிங்கிற பேப்பரை வெறும் குவாலிஃபைங் மட்டும் வச்சிருக்காங்க. சோ நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஜெனரல் ஸ்டடீஸ்ல 105 110 மார்க் வாங்கினாலும் சிசெட் பேப்பர்ல குவாலிஃபை ஆகலங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, வெளியில அனுப்பப்படுகிறார்கள், தோல்வி அடைய வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு பகுதி ஹிந்தியில பாத்தீங்கன்னா அந்த வடநாட்டுக்காரங்க ஈஸியா எழுதுறாங்க, தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக அதை ரொம்ப கடினமா செட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சசிகாந்த் செந்தில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். சோ இந்த சூழ்நிலை இதை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2015க்கு முன்னாடி 100 பேருக்கு அதிகமா தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2016ல 60, 2017 50, 2018 19 தலா 36 36, ஆனா 2020 மீண்டும் 60. இதுலதான் பாத்தீங்கன்னா நீங்க சூட்சமா தெரிஞ்சுக்கணும். 2020ஆம் வருடம் அந்த 2019க்கு அப்புறம் அந்த 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த ரிசல்ட்ல தமிழ்நாட்டு அதிகமா வராங்க. சோ அந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, பிஜேபி வேணுமே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2020ல மட்டும் மீண்டும் நம்முடைய பாஸ் இன்னைக்கு அதிகமாகிறது. அப்புறம் 21 27 22 27 பாஸ் பண்றாங்க, 23 கடைசி 45. இன்னொரு முக்கியமான விஷயம், யூபிஎஸ்சி என்ற அமைப்பில் தமிழ்நாட்டில் உறுப்பினர் யாரும் கிடையாது. ஒரு சேர்மன் 6 மெம்பர் இருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. காங்கிரஸ் காலத்துல 10 வருடங்களுக்கு முன்னால் பாலகுருசாமி என்பவர் இருந்தார், ஆனா இப்போது யாரும் இல்லை. ஏன் தமிழ்நாட்டில் இல்ல ஸ்கூல் இல்லையா? இந்தியாவிலே இயற்பியலுக்காக முதல் நோபல் பரிசு பெற்றவர் தமிழகத்தை சேர்ந்த சர் சி வி ராமன். இந்தியாவிலே வேதியியலுக்கு முதல் நோபல் பரிசு பெற்றவர் தமிழகத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். கண்ணு மேதை எந்த ஊரை சேர்ந்தவர்? நம்ம ஊரை சேர்ந்த ராமானுஜர். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாய புரட்சியை செய்தவர் யார்? நம்முடைய எம் எஸ் சுவாமிநாதன், தமிழகத்தை சேர்ந்தவர். லா அப்படிங்கிற ஒரு முக்கியமான துறையில இந்தியாவின் முதல் அட்வொகேட் ஜெனரல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்ம ஊரை சேர்ந்த பாசிம் ஐயங்கார். எம்பிஏ தமிழ்நாடு இந்தியாவில இருந்து வெளியில போய் முதல்ல லண்டன் போய் எம்பிஏ படிச்சவர் யாரு? அழகப்ப செட்டியார். இன்ஜினியரிங் செக்டர் சாதனை படுத்த ஜிடி நாயுடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கும் பொழுது ஒரு யூபிஎஸ்சி மெம்பராக தமிழ்நாட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். கடந்த 10 வருடங்களாக பிஜேபி சங்கம் தமிழ்நாட்டிலிருந்து யாரையும் யூபிஎஸ்சி மெம்பர் ஆக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒன்று. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவிலே யூபிஎஸ்சிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் முதல்ல டிஎன்பிஎஸ்சி அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது, சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1924. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கவர்னர் ஜெனரல் இந்தியாவில் முதல்ல யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜாஜி. டெப்டி ஸ்பீக்கர் விமன் ஸ்பீக்கர் இந்தியாவில் முதல்ல யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமா இருக்குது, 505 காலேஜ் இருக்குது. மெடிக்கல் டூரிசம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அனைத்து துறைகளிலும் ஜிஎஸ்டி இந்தியாவில் அதிகமாக கொடுக்குறாங்க தமிழ்நாடு. ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளும் தமிழ்நாடு முதலிடம் விளங்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் கூட யூபிஎஸ்சி மெம்பரா உங்களால வைக்க முடியல அப்படின்னா ஒரு சிங் இருக்கிறாரு, ஒரு ஸ்வான் இருக்கிறாரு, ஒரு முக்கியமா ஒரு சர்மா இருக்கிறாரு, வர்மா இருக்கிறாரு, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யாருமே இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு ரிசல்ட் ரொம்ப கீழே நோக்கி தள்ளிவிட்டது என்ற சசிகாந்த் செந்திலருடைய கூற்று மிகவும் உண்மையான ஒன்று. நன்றி.